திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே பிரமாபுரத்து, மறுவரு பொற்கடல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால், வெறியுறு கொன்றை மறியுறு செங்கை விடையெடுத்த, பொறியுறு பொற்கொடி எம்பெருமானமர் பொன்னுலகே. திருச்சிற்றம்பலம். நம்ம போன செஷனில் நம்ம தோடுடைய செவியின் பதிகத்தை ஆரம்பிச்சிருந்தோம். அந்த பதிகத்துக்கு முன்னாடி பெரிய புராணத்துலேருந்து ஒரு 4-5 பாடல்களை பார்த்துட்டு அந்த தோடுடைய செவியின் பதிகத்தோட முதல் பாடல் பார்த்தோம். இன்னைக்கு அந்த பதிகத்தில் 2வது பாடல்லேருந்து தொடருமோ. எவ்வளோ பாடல் இன்னைக்கு முடிப்போம் தெரியல. எவ்வளோ பாடல் முடியறதோ அது வரைக்கும் இன்னைக்கு போவோம். இந்த 2வது பாடல்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன செஷனில் ஏதாவது சில பேர் நீங்கள் வரலன்னு நிற்கிறேன். அதுக்கப்புறமா ஆடியோ ரெக்கார்டிங் கேட்டிருப்பேன். அதில் ஏதாவது சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா 2வது பாட்டுக்கு போவோம். ஓகே, அப்போ 2வது பாட்டுக்கு போவோம். முற்றல் ஆமை இளநாகமோடு ஏன முளைக்கொம்பு அவை பூண்டு, வற்றல் ஓடு கலனா பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுது ஏத்த, பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த பாட்டில் அவர் சொல்றது என்னன்னா, இறைவனுடைய அடையாளங்கள்லாம் சொல்றார். இந்த பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாட்டிலையும் அவர் இறைவனுடைய அடையாளங்களெல்லாம் சொல்லுவார். அவன் என்ன அணிந்திருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட இறைவன், அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு. இதில் சொல்றது முதலடியில் முற்றல் ஆமை. முற்றல் ஆமைனா நமக்கு தெரியும். இது முற்றல் ஆமை நம்ம கரிகாய்களில் தான் பார்த்துருக்கோம். வெண்டைக்காய் இலசா இருக்கா, முத்தி இருக்கா, கத்திரிக்காய் முத்தலா இருக்கான்னு. இது முற்றல் ஆமை அப்படின்னா வயது முதிர்ந்த ஆமைன்னு அர்த்தம் இந்த இடத்துல. இது இந்த இதில் அவர் விஷ்ணுவோட ஆமை அவதாரத்தை சொல்றார். விஷ்ணுவோட திருமால் எடுத்த அவதாரங்களில் நமக்கு தெரியும், மீனா வர்றது, ஆமையா வர்றது, பன்றியா வர்றதுன்னு பல அவதாரங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு அவதாரத்தோட முடிவிலையும் அதோடைய அடையாளமாக இறைவன் அதை அணிஞ்சுட்டு இருப்பார். அதனால அதாவது திருமாலுக்கும் ஒரு ஆயுள் உண்டு, அந்த அவதாரங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, அந்த அவதாரங்களை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கிற சிவருமான்ங்கிற மாதிரி அந்த அடையாளம். அது முற்றல் ஆமை அப்படின்னா வயது முதிர்ந்த ஆமையோடைய ஓடு, அதுதான் அந்த அர்த்தம். ஆமைன்னு சொன்னது ஆமையோட ஓட்டை குறிக்குங்க. அதனால இறைவன் அணிந்திருக்கிற பல விஷயங்கள்ல ஆமையோடும் ஒன்று. அதனால முற்றல் ஆமை, வயது முதிர்ந்த ஆமையோட ஓட்டை அணிந்திருக்கிறார். வேற என்ன அணிந்திருக்கிறார்? இள நாகம் அணிந்திருக்கிறார். பாம்பு போட்டுருக்கார் உடம்பு முழுக்க, தலையில, கழுத்துல, கையில. சிவபெருமான் உடம்பெல்லாம் பல இடங்கள்ல பாம்பு அணிந்திருப்பார். இடுப்புல அரணாகையர் மாதிரி பாம்பை கட்டின்னு இருப்பார். கழுத்துல மாலை மாதிரி பாம்பு தொங்கும், தலை மேல பாம்பு இருக்கும், கையில கங்கணமா பாம்பு இருக்கும். அது மாதிரி சிவபெருமான் படங்களை பார்த்தா நமக்கு தெரியும், உடம்பு முழுக்க பாம்புகள் இருக்கும். அதுதான் இங்க சொல்றார் இளநாகம் அப்படிங்கிறார். அதனை இளநாகம். இளநாகம்ங்கிறது எதனாலன்னாக்க, அவர் இறைவனுக்கு மூப்பு கிடையாது, என்றும் இளமையோடு இருக்கிறவன். அவன் உடம்பில் அணிந்திருக்கிற பாம்புக்கும் மூப்பு கிடையாது இல்லையா? இந்த பாம்புக்கு வயசு எடுத்து அதுக்கு காலம் எடுத்து இன்னொரு பாம்பு எடுத்து அவர் போட்டுக்க மாட்டார். அவர் உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் இளமையோடு இருக்கும், இறைவனுடைய தன்மையோட. அதனால அந்த நாகம் இளநாகம் அது அணிந்திருக்கிறார். வேற என்ன அணிந்திருக்கிறார்? ஏன முளை கொம்பு. ஏனம் அப்படின்னாக்க இந்த இடத்துல பன்றின்னு அர்த்தம். நமக்கு பொதுவாக இந்த காலத்தில் ஏனம் அப்படிங்கிறது பாத்திரங்களுக்கு சொல்லுவா, அந்த ஏனத்தை எடுத்துன்னு வா அப்படின்பா. பாத்திரத்துக்கு ஒரு வார்த்தை ஏனம்னு. ஆனால் தேவாரத்தில் ஏனம்னு வர்ற இடங்கள்லாம்
பன்றி அப்படிங்கிற அர்த்தம். இது பன்றி அப்படிங்கிறது விஷ்ணுவோட வராக அவதாரத்தை குறிக்கும். அந்த வராக அவதாரத்தில் பன்றிக்கு ஒரு கொம்பு இருக்கும். அதாவது நம்ம ஊரில் சொல்கிறதுனாக்கா இந்த வாயிலேருந்து ஒரு பல்லு மாதிரி ஒன்று நீடின்னு இருக்கும். அது தரையெல்லாம் கல்றதுக்கு அதை உபயோகப்படுத்தும். அதுதான் இந்த பன்றி கொம்பு அப்படின்பா. அந்த பன்றியோட கொம்பு அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அது முளை மாதிரி இருக்குது. முளைனா தெரியும் நமக்கு, தரையிலலாம் அடிப்போமே, முளை அடிக்கிறதும்போம், சின்னதாக இருக்கும், ஒரு பெக்கு மாதிரி. அது மாதிரி இருக்குது முளைன்னு பேர் தமிழில். அந்த ஏனத்தோட முளை போன்ற கொம்பு, அந்த பன்றியோட கொம்பு அது முளை மாதிரி இருக்குது, அதை அவர் அணிந்திருக்கிறார். இது இந்த வராக அவதாரத்துடைய அடையாளத்தை காட்டுறார் அவர். அந்த வராக அவதாரத்துடைய முடிவில் அது கொம்பு அணிந்திருக்கிறார் அவர். அதனால் இவையெல்லாம் அவர் அணிந்திரு. பூணுதல் அப்படின்னா ஆபரணமாக அணிதல், பூணுதல், அது பூண்டுன்னு இந்த இதில் வர்றது. கொம்பு அவை பூண்டுன்னு அவையற்றெல்லாம் அணிந்து வேற என்ன வச்சுருக்கார்? வற்றல் ஓடு கலனா வச்சுருக்கார். அவர் கையில் ஒரு கபாலம் வச்சுருக்கார். அந்த கபாலம் எப்படி இருக்கு? அது பிரம்ம கபாலம். அது பிரம்மாவோட தலையை கையில் வச்சுருக்கார், மண்டையோட்டை. அதான் வற்றல் ஓடு. வற்றல்னா தெரியும் நமக்கு, வத்தி போனது. அந்த பிரம்மாவோட தலையை கிள்ளி கையில் வச்சுருக்கார். அந்த தலை, அதில் இருக்கிற ரத்தம், சதைகள் அதெல்லாம் வத்தி போய் வெறும் மண்டையோடு மட்டும் இருக்குது. அதான் வற்றல் ஓடு, வத்தி போன மண்டையோடு. அந்த வத்தி போன மண்டையோட்டை கலனா வச்சுருக்கார். கலன்னாக்கா பாத்திரம். அந்த கையில் பிச்சை எடுக்கிற பாத்திரம் மாதிரி அந்த பிரம்மாவோட வத்தி போன மண்டையோட்டை வச்சுருக்கார். அதை வச்சுன்னா என்ன பண்ணுறார் அவர்? பலி தேர்ந்துன்னா பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்து எனது உள்ளம் கவர்கள்வன், என்னுடைய மனசை கவர்ந்து விட்டான் அந்த திருடனவன் அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய வேடத்தெல்லாம் சொல்கிறார். சிவபெருமான் ஆமையோடு பூண்டிருக்கார், இளநாகங்கள் மேலே இருக்கு, பன்னி கொம்பு அணிஞ்சிருக்கிறார், கையில் ஒரு வத்தி போன பிரம்ம கபாலத்தை வச்சுட்டு பிச்சை எடுக்க வந்தார். எங்கிட்ட பிச்சை எடுக்க வந்து என் வீட்டு வாசலில் வந்து நின்னார், பிச்சை எடுக்கிறேன்னு வந்தார். ஆனால் அவர் என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டார். அதுதான் இந்த முதல் 2 அடியோட அர்த்தம். அந்த பெருமான் யாரு? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். பெரியார்னு சொல்றவர்கள் எப்படி இருக்கணும்? அவர்கள் கற்றலும் கேட்டலும் உடையவர்களாக இருக்கணும். அதனால் இந்த காலத்தில் பெரியாருங்கிற வார்த்தை பொதுவான பொருளில் பலரும் உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனால் இங்கே பொதுவான பொருள் இது. பெரியவர்கள் அப்படிங்கிறது பெரியார்னு வரும். கற்றல் கேட்டல் உடையார். கற்றல்னா கல்வி, கேட்டல்னா கேள்வி. கல்வி கேள்வி உடையவர்கள் பெரியவர்கள் இல்லையா? அது கல்வியும் கேள்வியும் இருந்தால் மட்டும் பெரியவர்கள் ஆகி விடுவார்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? கற்றல்னா நம்ம புஸ்தகங்களை படிக்கிறது, பாடம் கற்றுக்கிறது. கேட்டல் அப்படின்னா கற்று அறிந்தவர்கள் விளக்கி சொல்கிறத கேட்கறது, அப்படியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வேதங்களெல்லாம் காதால் கேட்டு வாயால் சொல்லி அது அப்படி தான் வரும். அது எழுதுறது பழக்கம் கிடையாது வேதங்களுக்கு அந்த காலத்தில். அதனால் எழுதாமறை அப்படின்னு தான் சொல்லுவாள். அதனால் வேதங்களை கற்றவர்கள் வேதங்களை கேட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவும் கற்றல் கேட்டல்னு எடுத்துக்கலாம். இந்த கற்றலும் கேட்டலும் உடையவர்கள் பெரியவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் கையால் கழல் தொழுது ஏத்த. அந்த அப்படிப்பட்ட பெரியவர்கள் தங்களுடைய கைகளால் இறைவனுடைய திருவடியை தொழுது ஏற்றுவார்கள். அதான் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கையால் கழல் தொழுதேத்த அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். அந்த கழல் கையால் தொழுதேத்தன்னு வந்துருக்கு பாட்டில். ஆனால் பொருள் புரிஞ்சுக்கிறப்போ கையால் கழல் தொழுதேத்த அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி அவர்கள்லாம் வணங்கும்படியாக பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று. இவன் எப்படிப்பட்டவன்? பெற்றம் ஊர்ந்த பெம்மான். பெற்றம்னாக்க காளை மாடு, ரிஷப வாகனம். இந்த சிவபெருமான் ரிஷப வாகனத்து மேலே இருக்கான். அதான் பெற்றம் ஊர்ந்த பெம்மான். பெம்மான்னா பெருமான், காளை மாட்டு மேலே ஏறி வருகிற பெருமான். அது அவன் எந்த ஊரில் இருக்கான்? பிரமாபுரம் மேவிய பெம்மான். அவன் இந்த பிரம்மபுரம்னு சொல்லக்கூடிய சீர்காழியில் இருக்கான். அந்த பெருமான்
இவன் அன்றே அவன் இவனப்பா அப்படிங்கிறார். இதெல்லாம் இந்த பதிகம் முழுக்க தன் தந்தையாருக்கு யார் உனக்கு பால் கொடுத்ததுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு இவர். சிவபெருமான் பால் கொடுத்தான் எனக்கு, சிவனும் பார்வதி வந்து எனக்கு பால் கொடுத்தா, அந்த சிவபெருமான் யார் அப்படின்னு விளக்குறார். அவன் ஆமையோடு போட்டுருக்கான், நாகம் பூண்டிருக்கான், பன்னி கொம்பு அணிஞ்சிருக்கான், கையில் பிரம்ம கபாலம் ஏந்தின்றிருக்கான், பிச்சை எடுக்கிறான், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான். அவன் கற்றல் கேட்டல் உடைய பெரியவர்கள்லாம் அவன் திருவடியை வணங்குகிறார்கள். அவன் ரிஷப வாகனத்தில் வரான். அவன் இந்த நம்ம ஊராகிய பிரம்மபுரத்தில் வீட்டு இருக்கிற சிவபெருமான் அவன் தான்ப்பா இவன் அப்படின்னு காட்டுறார் அப்பாவுக்கு. அதான் இந்த 2வது பாடலுடைய நேரடியான பொருள். இதில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? முற்றல் ஆமை இளநாகம், இளநாகமோடு அப்படின்னா இளநாகத்தோடுன்னு அர்த்தம். இவற்றோட ஏன முளைக்கொம்பு, பன்னியோடைய முளை போன்ற கொம்பு. இந்த பன்னியோட கொம்பு வாய் இந்த பொதுவாக டஸ்க்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில். ஹார்ன் அப்படிம்பா, இல்லை இந்த டஸ்க் அப்படிம்பா. இந்த யானைக்கு இந்த பன்னிக்கெல்லாம் ஒரு டஸ்க் இருக்கும். அதுதான் அந்த முளை கொம்புன்னு சொல்றது அதுதான். அது இங்கே சொல்லுங்க. கேட்குறது. உங்க குரல் வந்து ஃபேடாய் வர்றது. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேட்கறது. இப்ப கேட்கறது. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. அவர் சொல்ல வந்து நமக்கு அவருக்கு ஆடியோ சரியா இல்லை போல் இருக்கு, அதனால நம்ம கேட்கல. ஸோ இந்த பாட்டில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கையால் கடல் தொழுதேத்தன்னு ஒரு இடம் வந்தது இல்லையா 3வது அடியில். அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு நம்ம திருக்குறளில் படித்த ஒரு குறள் ஞாபகம் வந்தது. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வால் அறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு ஒரு 2வது குறள் இது திருக்குறள். அதில் கற்றதனால் ஆய பயன் அப்படிங்கிறதுனால படித்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். வால் அறிவன் அப்படின்னா தூய அறிவு வடிவாக இருக்கிறவன் அந்த பெருமான் அவனுடைய திருவடிகளை வணங்காவிட்டால் கற்றதனால் என்ன பயன் அப்படிங்கிறார். அதனால கற்றதோட பயன் இறைவனுடைய திருவடிகளை வணங்கணும். அதுதான் இங்க பண்றார் இந்த சொல்றவர். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அவ என்ன பண்றா, கையால் கடல் தொழுது ஏத்துக்கிறார்கள். அதுதான் கற்றதனுடைய அடையாளம். அதான் அவர்கள் தான் பெரியவர்கள். அதான் இங்க சொல்றார். சொல்லுங்க. இப்ப கேட்கறது சொல்லுங்க. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? 2வது பாட்டில் சொல்லுங்க. வத்துறது அப்படின்னாக்க ஈரமெல்லாம் இல்லாமல் போயிடுறது, காஞ்சி போயிடுறது. இப்போ நம்ம மிளகா வத்தல்ங்கிறோம், இல்லைனாக்கா கொத்தவரங்காய் வத்தல்ங்கிறோம். இது மாதிரி வத்தல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த வற்றல். இருக்கிற ஈரம் வத்தி போய் காஞ்சி போகிறதுக்கு வத்தல்னு பேர். அந்த பிரம்மாவோட தலையை சிவபெருமான் கிள்ளி கையில் வச்சுருக்கார். அந்த பிரம்மாவோட தலையை கிள்ளினப்போ அது ஈரமாக இருக்கும், ரத்தங்கத்தெல்லாம் இருக்கும், அதில் ஈரமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் அது பல காலங்கள் போனதுக்கப்புறம் அது காஞ்சி போயிடும். அதான் அந்த வத்தி போன மண்டையோடு. அதில் என்ன சொல்லுங்க ஆனந்த்.
ஆமாம், நல்லா சொல்லு. அதான் அந்த முரண், முற்றலாமை இளநாகம், அது செய்யுள் இதில் முரண் தொடை அப்படின்பா, அது நல்ல விளக்கம் அது. அதே மாதிரி இறைவனுடைய கோலங்கள்லாம், ஒரு சிவபெருமான் அணிந்திருக்கிற கோலங்கள்லாம் அவருடைய தன்மைகளை விளக்குற அடையாளங்களாக இருக்கும். அது மேலிருந்த வரியாக பார்த்தா அது மக்களுக்கு அதில் பயம் அச்சுறுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சுந்தரர் கூட சில பாடல்களில் பாடிருக்கார், இது மாதிரி நீங்கள் சுடுகாட்டில் ஆடுற பாம்பை போட்டுருக்கள், உங்களை கண்டா எனக்கு பயமாக இருக்குது தொண்டு செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுவார். அதனால் அது இறைவனுடைய கோலம் பார்த்தாக்க அது அப்படி அப்படி டக்குன்னு நம்மளை கவர்ற மாதிரி கோலமாக இருக்காது. ஆனால் அது அவனுடைய அடியார்களுக்கு அந்த தத்துவத்தினால் அது கவரும். நல்ல விளக்கம் சொன்னில்லைங்க. ஓகே, இப்போ 3வது பாட்டுக்கு போவோம். நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் ஓர் நிலாவெண் மதிசூடி ஏர் பரந்த இன வெள்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன் ஊர் பரந்த உலகில் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதுலேயும் ஒரு முதல் 2 அடியில் சிவபெருமானுடைய வர்ணனை, அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்கிறார். அப்புறம் அடுத்த 2 அடியில் அந்த சிவபெருமான் இந்த பிரம்மாபுரத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மாபுரத்துடைய பெருமையை சொல்கிறார். அந்த முன்னாடி 2வது முதல் பாட்டில் பிரம்மா பூஜை பண்ணதுனால இந்த பேர் பெற்ற பிரம்மாபுரம்னு பிரம்மபுரத்துடைய பெருமையை சொல்கிறார். 2வது பாட்டில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள்லாம் வணங்குகின்ற பிரம்மபுரம் அப்படிங்கிறார். அப்படின்னா அவள்லாம் அந்த ஊரில் வாழ்கிறார்கள்னு அர்த்தம். கற்றல் கேட்டல் உடைய பெரியார்கள்லாம் பிரம்மபுரத்தில் வாழ்கிறார்கள், அவர்கள் தினமும் வணங்குகிறார்கள்னு அந்த 2வது பாட்டில் அந்த ஊரோடைய பெருமையை சொல்கிறார். அதே மாதிரி 3வது பாட்டிலையும் இந்த பிரமாபுரத்துடைய பெருமையை சொல்கிறார் 3வது 4வது அடிகளில். நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் ஓர் நிலாவன் மதிசூடி. நீர் பரந்த நிமிர் புன்சடை, இதில் சில வார்த்தைகள்லாம் நமக்கு பிரயோகத்தில் புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்றுக்குவோம் இந்த பாடல்கள்லாம் படித்தாக்க. இறைவனுடைய சடை இருக்குது, அது சிவபெருமான் தெரியும், சடை உடையவன் சிவபெருமான். அது எப்படிப்பட்ட சடை? புன்சடை. அது என்ன புன்சடை? நம்ம பொதுவாக புன்மை அப்படின்னாக்கா அற்பமான, கீழே மட்டமானன்னு அர்த்தம். புன்மொழி அப்படின்னா திட்டி கேவலமாக பேசுறதுக்கு புன்மொழின்னு பேர். அது மாதிரி புன்னெறி அப்படின்னா கொஞ்சம் தீய வழிகள், தீய மார்க்கங்கள், கீழானவை அப்படின்னு அர்த்தம். புன்மைனா பொதுவாக கீழ்மை, மட்டமானது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் நம்ம இன்னைய பிரயோகத்தில் இருக்குது. அதே மாதிரி நன்சை புன்சைன்னு உண்டு. கிராமத்தில் வயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நன்சை நிலம் புன்சை நிலம், நஞ்சை புஞ்சைம்பா. நஞ்சை நிலம்னாக்கா அதுக்கு நிறைய ஜலம்லாம் இருக்கும், நதி நீர் வரும், நிறைய நல்லா விளையும். புன்சைங்கிறது வானம் பார்த்த பூமி அப்படின்பா. மழை பெஞ்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, அது மாதிரி அதுக்கு புன்சைம்பா. ஆனால் இந்த இடத்துல புன் சடை அப்படின்னாக்கா அது மாதிரி அற்பமான சடைன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு புன்மை அப்படின்னாக்கா அகராதியில் வேற ஒரு விளக்கமும் கொடுக்குறா. அர்த்தங்களில் பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் ஒரு நிறத்துக்கு அர்த்தம். புன்மைனா அது ஒரு நிறத்தை குறிக்கும். டிக்ஷனரியில் பார்த்தோம்னாக்கா புகர் நிறம் அப்படின்னு போட்டிருக்கா. இதனடா புகர் நிறம், இதுவும் நமக்கு தெரியாத வார்த்தையாக இருக்கே அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணாக்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறா. அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படின்னு. நமக்கு தெரியும் சிவபெருமானுடைய சடையை கருப்பாக இருக்காது,
அது நமக்கு மேலே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். படங்கள்லாம் கண்ணங்கரேர் தான் போட்டு வைக்கிறப்பெல்லாம் சிவபெருமானுடைய உடம்பு முழுக்க நீளமாக போட்டு தலைமையில கருப்பாக போட்டு, அது சிவன்கிறது நம்ம பேரை வச்சு யாராவது எழுதினா தான் கண்டுபிடிச்சிக்கணும் அது சிவன், பார்த்தா தெரியாது, அப்படி பண்ணிடுறேன். ஆனால் சிவனுடைய உடலுடைய நிறம் செக்க செவேல்னு இருக்கணும். அவன் தலைமையரோட சடையோடைய நிறம் கருப்பு கிடையாது, செஞ்சடை இல்லைன்னா பொற்சடை அப்படின்னு தான் பாடல்களில் படிப்பல் நீங்கள். அதனால் அது பொற்சடை. அதனால் புன்சடைங்கிறது அந்த நிறத்தை சொல்கிறது. அந்த கோல்டன் ப்ரௌன் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி அது ஒரு செஞ்சடையை தான் சொல்கிறது புன்சடை அப்படிங்கிறது. அது மாதிரி அந்த புன்சடை இருக்கு. அது எப்படிப்பட்ட புன்சடை? நிமிர் புன்சடை. நிமிர்தல் அப்படின்னாக்கா நமக்கு பொதுவாக தெரியாத வார்த்தை எழுந்து நிற்கிறது, குனியாத நிமிரு அப்படிம்போம். அதாவது ஸ்ட்ரைட்டாக மேலே உயர்ந்து நிற்கிறது நிமிர்தல். ஆனால் நிமிர்தல்னாக்கா வேற அர்த்தங்களும் இருக்கு. பறத்தல், அதாவது பறந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுமாரி நீர் பறந்த நிமிர் புன்சடை. அந்த புன்சடை மேலே என்ன இருக்கு? அதில் என்ன இருக்கு? நீர் பறந்து இருக்கு. கங்கை அந்த சடை முழுக்க பரவி ஓடுறது. அதனால கங்கை பறந்திருக்கிற நிமிர் புன்சடை, பறந்திருக்கிற நீள்கின்ற செஞ்சடை. அந்த அப்படிப்பட்ட செஞ்சடைக்கு மேல என்ன வச்சுருக்காரு அவர்? செஞ்சடை மேல் ஓர் நிலாவெண் மதிசூடி. மதி அப்படின்னா நமக்கு தெரியும் சந்திரன். இறைவன் சந்திரனை அணிந்திருக்கிறான். மதிசூடி, சந்திரனை அணிந்து கொண்டு, இல்லை சந்திரனை அணிந்தவன், அப்படி சந்திரனை அணிந்து கொண்டு. அது எப்படிப்பட்ட சந்திரன்? வெண்மதி, வெள்ளை வெளையற பிரகாசமா இருக்கு அந்த மதி. நிலா வெண்மதி சூடி. அது நிலா வெண்மதி. நம்ம பொதுவாக நிலானா நமக்கு தெரியும் சந்திரன், மதினால சந்திரன் அப்படின்னா இது என்ன? நிலா வெண்மதி சூடி. இந்த நிலா அப்படிங்கிறது சந்திரன்டேந்து வர்ற ஒளியோடைய பெயர். எப்படி சூரியன்டேந்து அடிக்கிற ஒளிக்கு வெயில் அப்படிங்கிறோமோ, அது மாதிரி நிலாவுங்கிறது சந்திரன்டேந்து வர்ற ஒளியோட பேர் அது. அதனால நிலா வீசுகின்ற வெள்ளையான சந்திரனை அணிந்திருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். நிலாவெண் மதிசூடி. இதான் முதல் அடிக்கு அவன் செஞ்சடையில கங்கை பாய்கிறது. அந்த செஞ்சடைக்கு மேல அவன் ஒரு பிறைச்சந்திரன் அணிந்திருக்கிறான். ஏர் பறந்த இன வெள்வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன். ஏர் அப்படின்னாக்க நமக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிராமத்துலலாம் வயலில் உழறதுக்கு உபயோகப்படுத்துகிற கருவி பேர் ஏர் அப்படின்பா. ஆனால் தேவாரத்தில் ஏர் அப்படின்னு வர்ற இடங்கள்லாம் அழகு அப்படிங்கிற பொருளில் வரும். ஏர் பறந்த அழகிய இன வெள்வளை. வளை தெரியும், வளையல், கையில் போட்டுருக்கிற வளையல். அது வெள்வளை, வெள்ளை விளையர்னு சங்கால் ஆகிய வளைகள் அந்த காலத்தில் போடுவா. அதனால வெள்ளை விளையர்னு இருக்க அந்த வளைகள்லாம் அது இன வெள்வளை அப்படின்னா ஒரே மாதிரி நிறைய வளைகள் அணிஞ்சிருக்கா கையில், இல்லையா? கையில் ஒரு 4-5 வளையல் அணிவா ஒவ்வொரு கையிலையும். அப்படி அந்த 4-5 வளையல்களும் ஒரே மாதிரி இருக்கும், ஒத்தாப்பில் சங்கனாலான வளையல்கள். அதுதான் இன வெள்வளை. இந்த ஏர் அழகிய ஒரே இனமாக உள்ள வெள்ளையாக இருக்கிற வளைகள்லாம் சோறுதெல்லாம் கழண்டு விழுந்துடுறது. என் உள்ளம் கவர் கள்வன். அது ஏன் அந்த வளைகள்லாம் கழன்று விழுகின்றன? இந்த பெண்ணானவள் தன்னை சொல்றார் இல்லையா, தன்னை நாயகி பாவத்தில் தானே பாடிட்டு இருக்கிற அந்த பதிகம் முழுக்க. தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சு தன் கையில் அணிந்திருக்கிற வளையல்கள்லாம் அப்படியே கழன்று விழுந்து விட்டன. ஏன்னா இந்த சிவபெருமானை பார்த்ததும் இந்த பெண்ணுக்கு காதல் வந்துடுறது அவன் மேல. அப்படி காதல் வந்துடுத்துனாக்க உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கும். ஏக்கம் இருந்தாக்க உடல் மெலியும். அதனால அந்த ஏக்கத்தினால உடல் மெலிந்து அந்த வளையல்கள்லாம் கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துடுறதான். நம்ம சொல்லல, சந்தோஷத்துல பூரிச்சான்னு பேச்சில் கேட்டிருக்கோம் இல்லையா? ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தால் அவன் பூரிச்சான் அப்படின்பா. அப்படின்னா உடம்பு பெருக்கிறது. அதே மாதிரி துக்கமோ ஏக்கமோ வந்தாக்க உடம்பு இழைக்கும். அப்போ அதுதான் இங்கே அதை ஒரேடி இன்ஸ்டன்டேனியஸாக காட்டுறார். அந்த உடம்பு உடனே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இழைச்சிடாது. ஆனால் இலக்கிய நயத்துக்காக அப்படி சொல்றது வழக்கம். ஏர் பறந்து இன வெள்வளை சோர, அப்படி எல்லாம் என்னோட வளையல்கள்லாம் கழன்று விழும்படி என் உள்ளம் கவர் கள்வன். என்னோட உள்ளத்தை இவன் கவர்ந்து விட்டான் அந்த சிவபெருமான். அவன் எங்க இருக்கான்? அவன் எப்படிப்பட்டவன்?
ஊர் பரந்த உலகில் முதல் ஆகிய ஓர் ஊர் இது என்ன? பேர் பரந்த பிரமாபுரம். இந்த பிரமாபுரம்ங்கிற ஊர் இருக்கே, இதுக்கு 12 பெயர்கள் உண்டு. அது ஊழி காலத்திலையும் அழியாம மிதக்கிற ஊர் தோணிபுரம்னு பேரு. உலகமே பிரளயத்துல வெள்ளத்துல மூழ்கினாலும் இந்த ஊரானது நீர்ல மூழ்காம மிதக்கும், மேல இருக்கும். அதனால அது தோணி மாதிரி மிதந்தது அப்படின்னு அதுக்கு தோணிபுரம்னு பேரு. அது பின்னாடி வேற ஒரு பாட்டு வரும்போது அதுக்கு இன்னொரு பாட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதனால ஊர் பரந்த உலகில், இந்த உலகத்துல பல ஊர்கள் இருக்கு. அதனால ஊர்கள் நிறைந்த இந்த உலகத்துல முதலாகிய ஓர் ஊர் இது அப்படின்னா முதன்மை பெற்ற ஒரு ஊர். ஏன்னா அழியாம எப்பவும் இருக்கிற ஊர், மிகவும் சிறப்புடைய ஒரு ஊர், பிரதானமாக ஊர் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதலாகிய ஓர் ஊர் இது என்ன இது அப்படின்னு சொல்லப்படுகின்ற பேர் பரந்த, பேர்னாக்க பெயர் அப்படின்னு ஒரு நேம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பேர்னா தமிழ்ல ஃபேம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இதுக்கு இந்த ஊருக்கு தோணிபுரம்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி இது அழியாம என்னைக்கும் இருக்கக்கூடிய புகழுடைய ஊர் இது. அதனால பேரும் புகழும் பெற்ற இந்த பிரமாபுரத்துல மேவிய பெம்மான், அதுல வீட்டில் இருக்கிற பெருமான் இவன் அன்றே, இவனப்பா அப்படிங்கிறார். ஸோ இந்த பாட்டில் சொல்றது தான், இவன் செஞ்சடை மேல கங்கை ஓடுறது, அதுக்கு மேல ஒரு பிறைச்சந்திரன் அணிஞ்சிருக்கான், அவன் என் முன்னாடி வந்தான், அவனை பார்த்ததும் எனக்கு அவன் மேல ஒரு ஏக்கம் வந்து என்னோட வளையலெல்லாம் கழன்று விழுந்து விட்டன. அப்படிப்பட்ட கல்வன் அவன். அவன் இந்த புகழ்பெற்ற தோணிபுரமாகிய பிரமாபுரத்தில் இருக்கிற பெருமானவன் அப்படின்னு சொல்றார். அதான் இந்த 3வது பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல ஏதாவது கருத்துகள் விளக்கங்கள்லாம் இருந்தா சொல்லலாம். கேக்குது, சொல்லுங்க. அது அது நல்ல தத்துவ விளக்கமா இருக்கு. அதாவது நீங்க சொல்றபடி அந்த வலை உடல் மெலிதல், வலை கழுழுதல், அதெல்லாம் வந்து உலகப்பற்று விட்டு போறதுக்கு தத்துவ அர்த்தமா சொல்றேன். நல்லா இருக்கு அதுவும், அந்த விளக்கமும். ஆமாம்மா, சங்கம்னு அந்த காலத்துல வளையலுக்கு சங்கம்னு தான் பேரு. சங்கம் இந்த திருவம்பாவையில கூட வரும், சங்கம் கலந்தார்ப்பன்னு வரும். ஆமா, இந்த நிமிர்தலுக்கு நீளுதல் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறான். நீள் சடைன்னு பல பாடல்கள் வரும். அதனால நீள் சடைன்னு பொருந்தும். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, இல்லைன்னா 4வது பாட்டுக்கு போவோம். நாலாவது பாட்டு. விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பலி தேறிய வந்து எனது உள்ளம் கவர்கள்வன். மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில்
பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்று. விண் மகிழ்ந்த மதில் எய்தது மன்றி அப்படின்னா விண் மகிழ்ந்த மதில் எய்தது அது என்னது? விண் அப்படின்னா ஆகாசம், விண்வெளி, அது தெரியும் நமக்கு. விண் மகிழ்ந்த மதில், மதில் அப்படின்னா கோட்டை. இந்த முப்புறங்கள் இருக்கே, திரிபுரம்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த திரிபுரங்கள் 3 கோட்டைகள், அவை விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பறந்து திரியும். அதான் விண் மகிழ்ந்த மதில். விரும்பிய இடங்களுக்கு விண்ணில் பறந்து செல்லக்கூடிய மதில்கள். அந்த 3 மதில்களையும் எய்தார் சிவன். முப்புறம் எரிச்ச கதை நமக்கு தெரியும். தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப தேவர்களை ரொம்ப துன்புறுத்தினார்கள் இந்த முப்புராதிகள். அவர்கள்லாம் தேவர்கள்லாம் சிவபெருமானை வந்து வழிபட்டு வணங்கி, அப்போ உடனே எப்படி பண்ணுறது, அதுக்கு தகுந்த பெரிய தேர் வேணுமே, பெரிய போருக்கு தகுந்தபடி வேணும் இல்லையா, ஆயுதம், போருக்கு டார்கெட்டுக்கு தகுந்தபடி நமக்கு ஆயுதம் வேணும். அதனால் அந்த பெரிய கோட்டைகள், வலிமையான கோட்டைகள், அது கூட போர் செய்கிறதுக்காக ஒரு பெரிய தேர் வேணும்லாம் இந்த 4 வேதங்களே புறவி குதிரைகளாக வரும். அது மாதிரி தேவர்கள் எல்லாமே இந்த தேரோட உறுப்புகளாக அமைவார்கள். சூரிய சந்திரனே சக்கரங்களாக வரும். இப்படியெல்லாம் அந்த இதுக்கு வில் வேணும், மேருமலையை வில்லை எடுத்துக்குவார். அதுக்கு நான் வேணும்னு வாசுகியை நானாக கட்டுவார். அதில் முப்புறங்களை எரிக்கிறதுக்கு ஒரு பெரிய பானம் வேணுமே, அதுக்காக விஷ்ணு, அக்னி, வாயு, இவா 3 பேரும் சேர்ந்து ஒரு பானமாக வருவா. இந்த பானத்தை எடுத்து அந்த முப்புறங்கள் எரிக்கிறதுக்காக தேர் மேலே ஏறுவார். அப்போ அந்த தேர் மேலே ஏறினப்போ இந்த தேவரெல்லாம் ரொம்ப ஆணவத்தோடு இருப்பார். நம்மளோட உதவி இல்லாமல் சிவபெருமானால கூட இந்த முப்புறங்களை அழிக்க முடியல பார் அப்படின்னு நினச்சிக்குவாலாம். இந்த நினைப்பு தெரிஞ்சது சிவபெருமான் ஒரு சிரிப்பர். அப்படி சிவபெருமான் சிரிச்சதும் அந்த முப்புறங்களும் சாம்பலா போயிடும். அவர் பானத்தை பிரயோகிக்கவே இல்லை, கையில் பானத்தை எடுப்பார், அவ்வளோதான். சிரிப்பிலே அழிஞ்சு போயிடலாம். ஆனால் அவர் பானத்தை எய்து அழித்ததாக பொதுவாக பாடல்களில் சொல்லுவார். அவர் சிரிப்பாலே எரிச்சாலும் பல பாடல்களில் அவர் அம்பு விட்டு அந்த முப்புறங்களை அழிச்சதாக பாடல்களில் சொல்லுவார். ஏன்னா அவர் போருக்கு போனதுனால. அதான் இங்கே சொல்கிறார், விண் மகிழ்ந்த மதில் எய்தது மன்றி. எய்தல் அப்படின்னாக்கா அம்பு விடுறது. அந்த வானத்தில் திரிந்த புறங்களையும் ஒரு அம்பு விட்டு அழிச்சார். அது மட்டுமல்லாமல் வேற என்ன பண்ணார்? விலங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பலி தெரிய வந்து. கையில விலங்கு தலையோடு, விலங்குதல் அப்படின்னா பிரகாசமா இருக்கிறது, ஒளி வீசுதல். ஒளி வீசுகின்ற ஒரு மண்டையோட்டை கையில் எழுதிட்டு இருக்கார். அதுக்கு எதுக்காக எழுதிட்டு இருக்கார்? உண் மகிழ்ந்து பலி தெரிய வந்து. அதுல உணவு, உண் அப்படிங்கிறது உண் மகிழ்ந்துனாக்க உள் மகிழ்ந்துன்னு எடுத்துக்கலாம், நேரடியான பொருள். உள் மகிழ்ந்து அப்படிங்கிறது புணர்ச்சினால உண் மகிழ்ந்துன்னு வரும் தமிழ்ல. மனம் மகிழ்ந்து, உள்ளம் மகிழ்ந்து, உள்ளம் விரும்பி, பலி தேறிய வந்து. பலி அப்படின்னா பிச்சை, பலி தேர்தல் அப்படின்னா பிச்சை எடுக்கிறது. பலி தேறிய, இது ஒரு அரிய பிரயோகம். தேறிய அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம பிச்சை எடுப்பதற்காக அப்படின்னு இன்னைக்கு பேச்சில் சொல்லுவோம் இல்லையா. பிச்சை எடுப்பதற்காக வந்து அப்படின்னு சொல்லணும்னா சொல்லணும். பாட்டுல, இந்த பாட்டுல பலி தேறிய வந்து அப்படின்னு வருது. பலி தேரியனா பிச்சை எடுப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இலக்கணத்தில் போய் பார்த்தேன், என்னடா இது அப்படின்னு. இது வந்து செய்ய அப்படின்னு ஒரு வாய்பாட்டு வினையச்சம்னு விளக்கத்தில் கொடுக்குறா. அதாவது பல விதமான இலக்கணத்தில் பல விதமான கருத்து வகையில் சில வார்த்தைகளை பிரயோகிக்கலாம். அது மாதிரி செய்ய, செய்து, செய்வான் அப்படின்லாம் பல விதங்களில் சொல்லலாம். அது மாதிரி தேறுதல் அப்படிங்கிறதுக்கு தேறிய அப்படின்னா தேர்வதற்காக அப்படின்னு அர்த்தம். வந்து எனது உள்ளம் கவர்கள்வன். அவன் கையில் ஒரு பிரகாசமான தலையோட்டில் பிச்சை எடுப்பதற்காக மனம் மகிழ்ந்து வந்து என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த உண் மகிழ்ந்து அப்படிங்கிறது நான் யோசிச்சு பார்த்தேன். ஊன் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. ஊன் அப்படின்னா உணவு. பாடல்களில் சில சமயம் சில வார்த்தைகள் கொஞ்சம் மாறி வரும். அதாவது விகாரங்கள் அப்படின்பா. அதனால் அது நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், தொகுத்தல் விகாரம்னு பல விகாரங்கள் இருக்குது செயல் பாடல்களில் வார்த்தைகள் வர்றதுக்கு. அது மாதிரி ஊன் மகிழ்ந்து அப்படிங்கிறது அந்த ஊ அப்படிங்கிறது குறுகி உன் அப்படின்னு வரலாம். அது மாதிரி குறுக்கல் விகாரமாக எடுத்துன்னு பார்க்கலாம்.
விலங்கு தலையோட்டில் ஊன் மகிழ்ந்து அப்படின்னா அந்த மண்டையோட்டில் உணவு விரும்பி பலி தேறிய பிச்சை எடுப்பதற்காக வந்து எனது உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போய்விட்டான். அவன் பிச்சை எடுக்க வந்து என் உள்ளத்தை கவர்ந்துன்னு போயிட்டான் அப்படிங்கிறார். அதனால் எனக்கு வந்து இந்த உள் மகிழ்ந்துங்கிறத விட ஊன் மகிழ்ந்து அப்படிங்கிறது விளக்கம் தான் எனக்கு பொருந்துன்னு தோன்றது. ஆனால் ரெண்டுமே பொருந்தக்கூடும். அப்படி வந்த இறைவன் அவனுடைய மற்ற அடையாளங்கள் சொல்றார். மண் மகிழ்ந்த அரவம். மண் மகிழ்ந்த அரவம், அது என்னது? மண் மகிழ்ந்த அரவம். அரவம்னா பாம்பு. அது மண் மகிழ்ந்த அரவம்னு ஏன் சொல்றாருனாக்க, பாம்பு புத்துல இருக்கும். அது நமக்கு தெரியும், கரையாம்புத்து மாதிரி பாம்பு புத்து அப்படிம்போம். அதான் மண் மகிழ்ந்த அரவம். அதான் புத்துல, மண்ணில் புற்றுல இருக்கிற பாம்பு. அது இறைவனுடைய உடம்புல இருக்கிற பாம்பு. அது எந்த புத்துலையும் போய் வாழறது இல்லை. அது இறைவனோட உடல்லையே தான் இருக்கு. இறைவன் கழுத்தில் போட்டிருக்கிற பாம்பு இறைவன் கழுத்திலேயே தான் இருக்கு. அது எங்கேயும் போய் புத்துல இருக்காது. ஆனால் இந்த பாடல்களில் சில சமயம் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறா இல்லையா, அது இன அடை அப்படின்பா தமிழ் இலக்கணத்தில். அதாவது அந்த கிளாஸை பேஸ் பண்ணி ஒரு அட்ஜெக்டிவ் கொடுப்பா. அது மாதிரி புத்தில் இருக்கிற பாம்பு அப்படிங்கிறது, பாம்புகள் பொதுவாக புத்தில் இருக்கும், அதனால புத்தில் இருக்கிற பாம்பு அவன் கழுத்தில் போட்டுருக்கான் அப்படின்பா. அது மாதிரி புத்தில் இருக்கக்கூடிய பாம்பு அதை கழுத்தில் போட்டுருக்கார். மலர் கொன்றை பூ அணிந்திருக்கிறார். இதெல்லாம் எங்கே இருக்கு? அவனுடைய வரை மார்பில் இருக்கு. அந்த மார்பு எப்படிப்பட்ட மார்பு? மலை போன்ற மார்பு அப்படின்னா ரொம்ப பெரிய அகலமான உறுதியான மார்பு. வரை அப்படின்னா மலை தமிழில். அதனால புத்தில் இருக்கிற பாம்பு, கொன்றைப்பூ இவற்றையெல்லாம் தன்னுடைய மலை போன்ற மார்பில் அணிந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு? பெண் மகிழ்ந்த பிரமாபுரம். அவன் மார்பில் பெண் மகிழ்ந்த, அவன் தன்னோட உடல்ல ஒரு பாதியை பார்வதி கொடுத்துட்டான். அதனால அர்த்தநாரீஸ்வரன் அவன். மார்பில் பெண் மகிழ்ந்த பெம்மானிவன். அவன் எங்க இருக்கான்? பிரமபுரத்தில் இருக்கான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அவன் முப்புறத்தை எய்தான், பிரம்மாவோட மண்டையோட்டில் உணவு விரும்பி பிச்சை எடுக்க வந்து என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போயிட்டான். புத்தில் இருக்கக்கூடிய பாம்பு, கொன்றைப்பூ இவற்றையெல்லாம் மார்பில் அணிஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட மார்பில் பார்வதியும் பாதி இருக்கா. அப்படிப்பட்ட பெருமான் இவன் இந்த பிரமாபுரத்தில் இருக்கான். அவன் தான்ப்பா எனக்கு பால் கொடுத்தான். அதான் இந்த பாட்டுடைய கருத்து. இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். நல்ல விளக்கம். அந்த உள் மகிழ்ந்துங்கிறது அவர் பிச்சை எடுக்க வரப்ப அவர் சந்தோஷமா பிச்சை எடுக்க வர்றாருங்கிறது அது ஒரு நல்ல விளக்கம். அது இல்லை இல்லை, பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான்ங்கிறது பெண் மகிழ்ந்த பெம்மான் பிரமாபுரம் மேவிய பெம்மான் அப்படி பொருள் கொள்ளணும். அதனால அது மட்டும் இல்லை, இது அங்கே பிரமாபுரத்தில் இருக்கிற பெண்கள் மட்டும் மகிழலையா? அது பொதுவாக இது பெண் மகிழ்ந்த பிரமாபுரம்னாக்கா இந்த இடத்துல பெண் மகிழ்ந்தன்னா அது பொதுவாக இந்த மாதிரி பாடல்களில் சிவனோட வர்றப்ப பெண் அது மாதிரி இந்த மாதிரி கான்டெக்ட்ல அது பார்வதி தான் சொல்லும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா 5வது பாட்டுக்கு போவோம். அஞ்சாவது பாட்டு
ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன். கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது ஓர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று. அதே மாதிரி இந்த பாடல்லையும் முதல் 2 அடியில் இறைவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி அவன் உள்ளத்தை கவர்ந்தான்னு சொல்லி, அடுத்த 2 அடியில் அந்த ஊரோட பெருமையை சொல்றார். இந்த பிரமபுரத்தோடைய பெருமையை சொல்லி அந்த ஊர்ல இருக்க சிவபெருமான் இவன் அப்படிங்கிறார். ஒருமை பெண்மை உடையன். இதுக்கு விளக்கத்துல ஒருமைனா ஒரு திருமேனியிலேயே பெண்மை உடையன், பெண் உருவமும் உடையவன் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கிறார். ஒரே உடல்ல பெண்ணுக்கும் இடம் கொடுத்தவன் அப்படிங்கிறார். தோடுடைய செவியன்னு சொல்றார் இல்லையா, அது மாதிரி ஒரே உடல்ல பெண்மை உடையன், ஒரே உருவத்துல பெண்மையும் உடையவன் அப்படின்னு விளக்கத்துல சொல்றார். இது சரியா தான் இருக்கு அந்த விளக்கம். இருந்தாலும் அதை நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஒருமை அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியாக என்ன பொருள் பார்த்தாக்கா ஒப்பின்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ஒருமை பெண்மை உடையன் அப்படின்னாக்க ஒருமை உடையன் பெண்மை உடையன் அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஒருமை உடையன்னா ஒப்பின்மை உடையவன், பெண்மை உடையவன பெண்ணாகவும் இருக்கிறவன் அப்படியும் பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோணித்து. ஒருமை பெண்மை உடையன் சடையன் சில பேர்ட்ட இந்த ஃபீட்பேக் ஏதாவது டைப்பிங் சத்தம்லாம் வந்ததுனால நான் மியூட்டில் போட்டிருக்கேன். வேணுங்கிறோம் அன்மியூட் பண்ணி பேசுங்க அப்புறமா. ஒருமை பெண்மை உடையன் சடையன், அவன் சடையை உடையவன். விடையூறும் இவன், அவன் விடைனா விஷபம், ஊறுதல்னாக்கா அது மேலே ஏறிண்டு போகிறது, அந்த விஷபத்து மேலே ஏறி போகின்றவன் இவன் அப்படின்னு சொல்லும்படியாக, என்ன அப்படின்னு சொல்லும்படியாக, என்று என்னன்னா என்று. அதனால ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்று அருமையாக உரை செய்ய அப்படின்னு அற்புதமா எல்லாரும் சொல்றா. யார் உரை செய்கிறார்கள்? விளக்கத்தை சொல்றா. இது நாயகி பாடுறாள் இல்லையா, தன்னை பெண்ணா பாவிச்சு பாடுறார் இல்லையா அவர். அப்போ மற்ற பெண்கள்லாம் சொல்றான்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்படியெல்லாம் மற்றவெல்லாம் அருமையாக உரை செய்யும்படியாக அமர்ந்து இல்லையா, விரும்பி. அமர்தல்னாக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே அமருக அப்படின்னா இங்கே உட்காருங்கன்னு இந்த இன்னைக்கு பேச்சில் சொல்கிறோம். ஆனால் அமர்தல் அப்படின்னு தேவாரத்தில் வர்ற இடத்துல எல்லாம் பெரும்பாலும் விரும்புதல் அப்படிங்கிற அர்த்தம். அமர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன், விரும்பி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் அப்படிங்கிறார். அதான் அவன் ஒப்பற்றவன், ஒரே உடல்ல பெண்மையும் உடையவன், சடையை உடையவன், ரிஷப வாகனன் அப்படின்லாம் சொல்லும்படியாக அருமையாக உரை செய்கிறார்கள் தோழிகள்லாம். அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து என்ன பண்ணான், விரும்பி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போய்விட்டான். அவன் யாரு? அவன் எங்க இருக்கான்? கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது ஓர் காலம் இது என்ன. ஓர் காலம் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது இது என்ன அப்படின்னு வார்த்தைகளை, இந்த ஓர் காலம்ங்கிற வார்த்தையை 3வது அடியில் முதல்ல கொண்டு போய் வச்சுட்டு பொருள் கொள்ளணும் அப்படின்னு விளக்கத்தில் பார்க்குறோம். ஓர் காலம்னா ஒரு சமயத்தில், ஒரு காலத்தில் கருமை பெற்ற கடல் கொள்ள, இந்த கடல் இருக்கே அது கருமை பெற்ற கடல். ஆனால் கருமைனாக்கா அது ஆழமாக, ஜலம் எங்கே ஆழமாக இருக்கோ அங்கே அது டார்க்காக இருக்கும். அதான் கருமை பெற்ற கடல். அந்த ஒரு காலத்தில் இந்த கரிய கடலாகியது கொள்ளுதல்னா உள்ள கடல் வந்து கொண்டுன்றதுன்னா என்ன அர்த்தம், முழுகடிக்கும். கடல் பொங்கி ஊரையெல்லாம் முழுகடிக்கும். அதான் ஒரு காலம் கருமை பெற்ற கடல் கொள்ள இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஊரையும் கொள்ளும்போது மிதந்தது இது என்ன. இந்த ஊர் மட்டும் மறந்தது, மற்ற ஊர்கள்லாம் முழுகி போச்சு, இந்த சீர்காழி மட்டும் மறந்தது. அதான் ஒரு காலம் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம். அப்படிப்பட்ட பெருமையை உடைய இந்த பிரமபுரம், அந்த பிரமபுரத்துல மேவிய பெம்மான், அந்த பிரமபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமான் இவன் அன்று இவன்பா அப்படிங்கிறார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள்.
உங்களுக்கு கருத்துக்களோ விளக்கங்களோ இருந்தால் நீங்கள் சொல்லலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? யார்கிட்ட ஒன்றும் வரல. கேட்டுருக்கா நான் பேசுறது? ஓகே, சரி. ஓகே, அப்படின்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆறாவது பாடல். மறை கலந்த ஒலி பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி இறை கலந்த இன வெள்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன். கரை கலந்த கடியார் பொழில் நீடு உயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் என்று. இதுல இந்த கதிர் சிந்த அப்படிங்கிற இடத்துல கதிர் சிந்து அப்பிறை அப்படின்னு பிரிச்சு பொருள் கொள்ளணும். அதனால கரை கலந்த கடியார் பொழில் நீடு உயர் சோலை கதிர் சிந்து அப்பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் என்று. இதுலயே முதல் 2 அடியில இறைவனுடைய அடையாளங்கள்லாம் சொல்லி 3வது அடியில பிரமாபுரத்துடைய பெருமைகள்லாம் சொல்லி பாடுறார். மறை கலந்த ஒலி பாடலோடு இறைவன் பாடுகிறான், ஆடுகிறான். தெரியும் நமக்கு. இறைவன் ஆடுறான்னு தெரியும். நடராஜ பெருமான் இருக்கான், அவன் எப்போ கூத்தாடின்னு இருக்கான், அது நமக்கு தெரியும். இறைவன் பாடவும் செய்வார். அது பொதுவாக நம்ம பல இடங்களில் கேள்விப்பட மாட்டோம். ஆனால் இறைவன் வேதத்தை பாடுகின்றான். அதனால் அந்த வேதம் எப்படி பாடுகிறான்? மறை கலந்த ஒலி பாடலோடு. இந்த மறை கலந்த ஒலி பாடலோடுன்னா ஒலி கலந்த மறை பாடலோடுன்னு பொருள் கொள்ளணும் அப்படின்னு விளக்கத்தை சொல்கிறான். அதாவது சப்த ஒலி வடிவமாகிய வேதங்கள், அதான் மறை கலந்த ஒலி, ஒலி கலந்த மறை. அதுதான் இந்த மறைனா வேதம். அந்த வேத ஒலிகள் நிறைந்த பாடல் அவன் பாடுறது. வேத ஒலிகள் நிறைந்த பாடலோட ஆடலராகி அவன் அந்த வேதத்தை பாடுகிறான், ஆடவும் செய்கின்றான். அதான் மறை கலந்த ஒலி பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி அவன் கையில் ஒரு மழுவாள் வச்சுருக்கான். மழு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. சிவபெருமான் கையில் மழு இருக்கும். மழு அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பரசு அப்படின்பா. இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா பேட்டில் ஆக்ஸ்ன்னு சொல்லலாம். வேணாம், சின்னதாக ஒரு மழு வச்சுருப்பார் சிவபெருமான். இதெல்லாம் கையில் ஏஞ்சின்னு இருக்கார். அப்பெல்லாம் ஏஞ்சின்னு வந்தார் அவர். வேற என்ன பண்ணார்? அப்படி அந்த இறைவனை பார்த்ததும் இந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றார். அந்த இறைவனை பார்த்ததும் அவன் மேல ஒரு காதல் வந்து இறை கலந்த இன வெள்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன். இறை அப்படின்னாக்க 2-3 அர்த்தங்கள் பொதுவாக உண்டு. இறை அப்படின்னாக்க இறைவன் அப்படிங்கிறதுலேருந்து வர்ற ஒரு அர்த்தம் இருக்கு, கடவுள் அப்படின்னு. இன்னொன்று இறை அப்படின்னாக்கா கொஞ்சம்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்சோண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற இறை அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வர்ற இறை அப்படிங்கிறது நம்மள்ட்ட ரிஸ்ட் அப்படிங்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். அந்த ரிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் இறை அப்படின்னு பேர். அந்த கையில் வளையல்லாம் போட்டுருக்கா இல்லையா, அந்த வளையல்கள்லாம் அப்படியே இந்த ஈசனை பார்த்ததும் இந்த பெண்ணுக்கு இறைவன் மேலே ஒரு அளவிறந்த காதல் வந்து உடல் மெலிஞ்சு அவள் போட்டுருக்கிற வளைகள்லாம் தன்னோட முன்கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துடுறதான். இறைனா முன்கை அப்படிங்கலாம், ஃபோராம். அதனால இல்லை ரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இறை கலந்த இன வெள்வளை சோர அந்த முன்கையில் இருந்த ஒரே விதமாகிய வெள்ளையான வளைகள்லாம் கழன்று விழும்படி என் உள்ளம் கவர்கள்வன். அவன் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டான். அவன் எங்கே இருக்கான்? பிரமாபுரத்தில் இருக்கான். அது எப்படிப்பட்ட ஊர்? அது கரை கலந்த கடி ஆர் பொழில் நீடு உயர் சோலை அப்படிங்கிறார். அந்த ஊரை சுற்றி பொழில்களும் சோலைகளும் இருக்கு. பொதுவாக பொழில் அப்படின்னாலும் சோலைனாலும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் இந்த பாட்டில் பொழில் சோலைன்னு 2 சொல்றார். அதில் ஒரு வித்தியாசம் சொல்றார். கடியார் பொழில் நீடு உயர் சோலைன்னு சொல்றார். அதனால பொழில் அப்படிங்கிறது மக்கள் வளர்க்குறதாகவும் சோலைங்கிறது இயற்கையாக இருக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். கரை கலந்த கடியார் பொழில். கரை அப்படின்னா
இருட்டு. கரை கலந்த கடி ஆர் பொழில். கடினா வாசனை. அதுவும் இந்த காலத்தில் கடி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? கடிக்கிறது ஒன்று தான் நமக்கு தெரியும். பல்லால் வாயால் கடிக்கிறது ஒன்று தான் நமக்கு தெரியும் இந்த காலத்து பிரயோகத்தில். ஆனால் பாடல்களில் கடி அப்படின்னு வந்தாக்க காவல் இல்லைன்னாக்கா வாசனை அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வாசனை. கடி ஆர் பொழில் அப்படின்னா வாசனை பொருந்திய சோலை பொழில்கள். வாசனை பொருந்திய பொழில் என்னது? பூந்தோட்டம். நிறைய பூ மரங்கள் செடிகள்லாம் பூக்கும் இல்லையா? அது மாதிரி பூக்கள் நிறைந்த பொழில். பூக்கள் நிறைய பூத்திருக்கிற நந்தவனம். அது எப்படி இருக்கு? கரை கலந்த இருட்டா இருக்குது. ஏன் இருட்டா இருக்குது? நிறைய நெருங்கி பலவிதமான பூஞ்செடிகள் பூ மரங்கள்லாம் இருக்கு. அதனால அங்க நிழலா இருக்கு. எங்கேயுமே நிறைய நிழல் இருந்தாக்க அடர்ந்த பொழில். அதனால அது கரை கலந்த கடியார் பொழில். நிறைய நெருங்கி இருக்கக்கூடிய வாசனை பொருந்திய நந்தவனங்கள். அப்புறம் நீடு உயர் சோலை. நீண்டு உயர்கின்ற சோலை அப்படின்னா ரொம்ப உயரமாக இருக்கிற மரங்கள். நீண்டு உயர்ந்திருக்கிற மரங்கள் இருக்கிற சோலை. இந்த வாசனை பூக்கள் இருக்கிற பொழில்கள், நீடு உயர்ந்திருக்கிற சோலைகள், இவற்றிலெல்லாம் கதிர் சிந்து அப்பிறை. அதெல்லாம் கதிர்னா சொல்றோம் கிரணம். இந்த சூரியன் சந்திரன்ட்டு வர்ற ரேஸ் இருக்கே, லைட் ரேஸ், அதுக்கு கதிர்னு பேரு. கதிர் சிந்து, அந்த கதிரெல்லாம் சிந்தும்படியாக சதுரும்படியாக அப்பிறை கலந்த அந்த பிறை சந்திரன் இருக்குல்லையே, அந்த பிறை கலந்த பிரமாபுரம். அது பிறையிலேருந்து வருகிற ஒளியானது இந்த சிந்துகிறது அப்படின்னா ஸ்கேட்டர்ஸ்னு சொல்லணும்னாக்க அது மாதிரி அது கலக்கின்ற பிரமாபுரம். இந்த சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கு. அதில் அந்த சந்திரனோட ஒளி விழுகிறது. அப்படிப்பட்ட பிரமாபுரத்தில் இருக்கிற பெருமான் இவன் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது கருத்துகள் விளக்கங்கள்ன்றதா கேட்கலாம். இருக்கா? அது அப்படி சொல்ல அது 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 வயலை பற்றி சொல்லியிருந்தாக்கா அது மாதிரி பொருள் கதிர்ங்கிறதுக்கு நெல்லோட கதிர் அப்படின்னு பொருள் கொள்ளணும்னாக்க அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை அவர் முன்னாடி சொல்கிற வார்த்தைகள்லாம் அந்த வயலை பற்றி வர்ணிச்சிருக்கணும் அவர் இல்லையா? இப்போ இப்படிப்பட்ட வயலில் கதிர்கள் சிந்திருக்கு அப்படின்னாக்கா அப்போ நம்ம நெல்லோட கதிர்கள் சிந்திருக்குன்னு நம்ம ஒரு பொருள் கொள்ளறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நந்தவனமும் சோலையும் தான் சொல்கிறார், வயலை சொல்லலைங்க. அதனால் இந்த இடத்துல கதிருங்கிறது இந்த நெல்லோட கதிராக நம்ம கருத முடியாது. இந்த கிரணம், இந்த பிறைன்னு பின்னாடி சொல்கிறார் அவர். இந்த பிறைன்னு சொல்கிறதுனால இந்த பிறையோட கதிராக தான் நம்ம எடுத்துக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படி வேற கேள்விகள் யாருக்கும் எதுவும் இல்லை அப்படின்னாக்க இன்னைக்கு, ஏன்னா இப்போ 1 மணி நேரம் ஆயிடுத்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட. இன்னைக்கு இந்த பாட்டோட நிறுத்திக்குவோம். அப்புறம் அடுத்த தரம் சந்திக்கிறப்ப 7வது பாட்டிலேருந்து தொடருவோம். ஓகே. திருச்சிற்றம்பலம்.